இந்த பழைய யுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பேச்சை நம்பலை, உள்ளுணர்வை தான் நம்பி இருக்கிறாங்க. டெலிபதி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழைய புராணங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கலியுகத்தில் அது குறைஞ்சிருச்சு. இது திரும்ப மறுபடியும் இது வரும் அப்படிங்கிறாரு. கலியுகத்தின் இறுதியில் மக்கள் பேச்சை விடுத்து தங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதன் வழியில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். எப்போ நம்ம உள்ளுணர்வை கேட்டு நடக்கிறோமோ நிஜமாக யோசிச்சு பாருங்க, அது நல்லதாக தான் நடந்திருக்கும். நான் அதில் நிறையா அதை நான் பட்டிருக்கிறேன். நல்லது எனக்கு நடந்திருக்குது, கெட்டது நடந்திருக்குது. கெட்டதுன்னா நான் உள்ளுணர்வை கேட்டு நடந்துக்கிட்டு எனக்கு கெட்டது நடக்கலை. உள்ளுணர்வை கேட்காம வேற வழியில் போயிருப்பேன், அந்த இடத்துல எனக்கு கெடுதல் நடந்திருக்கு. நான் என்னுடைய உள்ளுணர்வை கேட்டு நடக்கிறனோ அது எல்லாமே நல்லதாக நடந்திருக்குது. அது நான் இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் பற்று இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் வர ஆரம்பிக்கவும் தான் என்னுடைய உள்ளுணர்வுக்கான மதிப்பு எனக்கு புரியுது. அதை நான் மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னோட உள்ளுணர்வை நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த உள்ளுணர்வுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அது நாம தான். அது நம்மளுடைய ஹையர் செல்ஃப், அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் நம்மளுக்கு உணர்த்துது. அது எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் அந்த உள்ளுணர்வை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, அதை கேட்குறதே இல்லை. அதெல்லாம் நடக்காது. அது எங்கே ஒரு சில விஷயத்தில் சொல்லும், இப்போ இதை செய்யாத, இப்போ இதை செய்யணும், இப்போ இந்த வழியில் ஒரு 2 வழி இருக்கும்போதே எந்த வழியில் போகலாம் போது ஒரு உள்ளுணர்வு சொல்லி இந்த வழியில் போகணும், ஆனால் மூல சொல்லியில் எப்படி போகலான்னு. ஆனால் அந்த உள்ளுணர்வு சொன்ன வழியில் போயிருந்தீங்கன்னா கரெக்டாக அது நடந்திருக்கும். அது எல்லாருமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நிறையா விஷயத்தில். இப்போ நான் முழுசாக மாறிட்டேனானே எனக்கு தெரியாது. யாருமே முழுசாக மாற முடியாது, அதுக்கு நிறையா காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உள்ளுணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். உடனே மாறாது, சிறிது சிறிதாக மாறி பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய வெற்றி அனைவருக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒன்று இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. யாராச்சும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. மன அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்க அளவுக்கு லெவலுக்கு ஏற்ற மன அழுத்தம் இருக்குது. இதற்கான தீர்வு என்னென்னா, நாம் நிறைய கவுன்சிலிங் போயிருப்போம், இல்லை ஆன்மீகத்தில் போயிருப்போம். நானே அப்படித்தான் இந்த ஆன்மீகத்தை சூஸ் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதனால் இந்த மன அழுத்தம்னு தெரில. உனக்கு என்ன, எல்லாரும் நினைப்பாங்க உனக்கு என்ன, உன் லைஃப் சூப்பராக இருக்குது, உனக்கு என்ன எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் இருக்குது அப்படின்னு. எல்லாம் இருந்தாலுமே மன அழுத்தங்கிற ஒன்று நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுவே அந்த பண்டைய காலங்களில் இல்லாமல் இருந்திருக்குது. அது எதனால் தெரியுமா? அவங்க இயற்கையோட இணைந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள்.